எனக்கா இத்தனை கிருபை என்மேல் அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்க எல்லாரையும் இந்த ஆராதனையில வரவேற்பதில் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை வீட்டில் இருந்துகிட்டே இந்த ஆராதனையை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க சேர்ந்து இந்த ஆராதனையில எங்க கூட சேர்ந்து இந்த பாடல்களை பாடுவோம். தெரிஞ்ச பாடல்கள் தான். பிரேம் கருங்கா और ज्यादा आराधना करता रहूंगा पूरे मन से आराधना आराधना சொல்லி கைகளை தட்டி எல்லாரும் சேர்ந்து பாடல் பாடுவோமா? ஹalleluya. प्रेम करूंगा और ज्यादा आराधना करता रहूंगा. प्रेम करूंगा और ज्यादा आराधना करता रहूंगा. पूरे मन से आराधना पूरे बल से प्रेम करूंगा. आराधना 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 हालेलुया. आराधना 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 प्रेम करूंगा और ज्यादा आराधना
எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே, எங்கள் யெகோவா தெய்வமே, எங்கள் யெகோவா தெய்வமே.
குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் நீ அறிந்த தேவனே சப்பா. ஹalleluya. கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக உம்முடைய பிரசன்னத்தோடு ஆண்டவருக்கு நேராக ஆண்டவர் கேட்போம். ஆண்டவரே, ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஹalleluya. இயேசப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. அமைதியாக வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்க வேண்டாம். யாருமே அமைதியாக வீட்டில் இருந்து இந்த ஆராதனை பார்க்காதபடி துரிந்து கொண்டே இருப்போமா? எங்கோ 2 3 பேர் கூடி இருந்து ஜெபிக்கிறவர்கள் அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவர் சொன்ன ஒரு வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். அவர் சொன்னதை எல்லாத்தையும் நிறைவேற்ற தேவன். இந்த உலகத்துல நடக்கிற எல்லா காரியங்களையும் நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு நாட்கள்லயும் செய்திகள்ல எவ்வளவு விஷயங்கள் நீங்க கேட்கறீங்கல்ல, பைபிள்ல நீங்க எவ்வளவு விஷயங்களை படிச்சிருப்பீங்களே, எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பாருங்க. எல்லாம் ஆண்டவர் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக சொன்ன வார்த்தைகள் தான். இந்த நோய் தொற்றுகளா இருக்கட்டும், இந்த இந்த போராட்டங்களா இருக்கட்டும், ஹalleluya, ஹalleluya, இந்த வாரா இருக்கட்டும், நிறைய இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எல்லாத்தையும் பைபிள் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி
சொல்ற ஒரே வார்த்தை இயேசு, உன் வலது பக்கத்துலயும் இடது பக்கத்துலயும் நான் எல்லா நேரத்திலையும் இருக்கிறவா. நீங்க என்னை நம்பினா மட்டும் போதும், நீங்க என்னை நம்பினா மட்டும் போதுமே. நீங்க யாரும் என்னை நம்பாம ஒரு அவிசுவாசத்திலேயே நீங்க இருக்கிறீங்களே. உலகத்துல எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்லையே, நோய்கள் தொற்று வந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க என்னை நம்பினா மட்டும் போதும். ஏன்னா நான் சொன்ன வார்த்தைகள் மட்டும்தான் இந்த உலகத்தை நிறைவேற்றி கொண்டு வருகிறேன். ஓ ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருக்கு நேரா ஆண்டவர் சொல்லும், ஆண்டவரே நான் நம்புறேன் இயேசப்பா, ஆண்டவரே நான் நம்புறேன் இயேசுவே, ஆண்டவரே நான் நம்புறேன். நீங்க சொன்ன ஒரு வாக்குத்தத்தங்கள் இயேசுவே, நீங்க சொன்ன ஒரு வாக்குத்தத்தங்கள், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீங்க சொன்ன ஒரு வாக்குத்தத்தங்கள் இந்த உலகத்துல நிறைவேற்றி வருகிறேன். அதுக்காக நன்றி இயேசப்பா. ஓ ஹalleluya, இயேசுவே உமக்கு நன்றி. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஓ நன்றி இயேசுவே. ஹalleluya. ஓ thank you Lord, thank you Lord. இயேசுவே நீர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நீரே நிறைவேற்றி கொண்டு வருகிறதுக்காக நன்றி இயேசு. ஹalleluya. அதுக்கு என்ன சொல்லுவோம், ஆண்டவரே சொல்லுவோம், நம்புறேன் இயேசப்பா, நான் நம்புறேன் இயேசப்பா. எங்களுடைய இயேசுவே எங்கள் சூழ்நிலைகள் எப்படி வேணா இருந்தாலும் பரவாயில்ல இயேசப்பா, நான் உம்மை நம்புறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுவரை நாம் கர்த்தரை ஆராதிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். இப்போது கொஞ்ச நேரம் நம்முடைய தேசத்திற்காக, உலக நாடுகளுக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோமா? நம்முடைய தேசத்தில் இந்த நாட்களில் இருக்கிறதான சூழ்நிலைகளை கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய தேசத்திற்காக இந்த நாட்களில் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெபம் ஒன்றே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாகும். ஜெபம் ஒன்றே ஒரு பெரிய விடுதலையை உண்டாக்கும். ஜெபம் ஒன்றே ஜனங்களுடைய பயங்களை மாற்றும். ஜெபம் ஒன்றே ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்கும். ஜெபம் ஒன்றே ஜனங்களுடைய எல்லா துக்கங்களையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த காலவேளையில் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் கொஞ்ச நேரம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நம்முடைய இந்திய தேசத்தை, அந்த இந்திய தேசத்தினுடைய வரைபடத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலும், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேம்பல்வே முதல் நிக்லூர் வரையிலும் பறந்து கிடக்கிறதான நம்முடைய தேசம், 138 கோடி ஜனங்களை கொண்டதான இந்த மகிமையான தேசத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆனால் இந்த நாட்களில் கொடிய இந்த கொரோனாவினுடைய 2வது அலையின் தாக்கம் ஏராளமானவர்களை பழி வாங்கி கொண்டு இருக்கிறது அல்லவா? ஏராளமான மக்கள் ஒவ்வொரு நாளும் மரித்து கொண்டு இருக்கிறார்களே. இந்த நிலைமைகள் மாறணும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் மனம் இறங்கும், ஆண்டவரே நீர் மனம் இறங்கும், ஆண்டவரே உடைய வசனத்தை அனுப்பி நீர் சுகமாக்குகிற தேவன் அல்லவா? உடைய தழும்புகளால் சுகமானோம் என்ற வேத வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த காலவேளையில் எங்களுடைய தேசத்தின் மேலே மனம் இறங்குவீராக. உடைய ரத்தத்தை கொண்டு ஆண்டவரே எங்களுடைய ஜனங்களை மூடி மறைத்துக் கொள்வீராக. இந்திய தேசத்தினுடைய ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஆண்டவரே இந்த நாட்களில் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு மாநிலங்களின் மேலும் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுவதாக, அப்பா வல்லமை வெளிப்படுவதாக. எங்களுடைய குறைகள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, எங்களுடைய குறைகளை எல்லாம் மன்னிங்க, எங்களுடைய பாவங்களை மன்னிங்க, எங்களுடைய அக்கிரமங்களை மன்னிங்க, எங்களுடைய மீறுதல்களை ஆண்டவரே மன்னிங்க. மனம் இறங்கும் ஆண்டவரே, மனம் இறங்கும் ஆண்டவரே. ஏராளமான பரிசுத்தவான்களை நாங்கள் இழந்து விட்டோம், ஏராளமான ஊழியர்களை நாங்கள் இழந்து விட்டோம், நண்பர்களை இழந்து விட்டோம், உறவினர்களை இழந்து விட்டோம் ஆண்டவரே. இயேசுப்பா இந்த நிலைமை மாறுவதாக ஆண்டவரே. இந்த கண்ணீரின் கூக்குரலின் சத்தம் எங்களுடைய தேசத்தை விட்டு நீங்கட்டும், எங்களுடைய தேசத்தை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. உலக நாடுகளை விட்டு நீங்குவதாக ஆண்டவரே. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தெய்வமே நீர் மனம் இறங்கும், நீர் மனம் இறங்க ஆண்டவரே. மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா. தமிழ்நாட்டின் மேல மனம் இறங்குங்க ஆண்டவரே, கேரளாவின் மேல மனம் இறங்குங்க ஆண்டவரே, கர்நாடகாவின் மேல மனம் இறங்குங்க ஆண்டவரே, ஆந்திராவின் மேல மனம் இறங்குங்க ஆண்டவரே, மகாராஷ்டிரா மாநிலத்தின் மேல மனம் இறங்கும் ஆண்டவரே, குஜராத் மாநிலத்தின் மேல மனம் இறங்கும் ஆண்டவரே, உத்தரப்பிரதேசத்தின் மேல, மத்திய பிரதேசத்தின் மேல, ஜார்க்கண்ட்ல ஆண்டவரே, டெல்லியில கர்த்தாவே, கோவாவில் நீர் மனம் இறங்குவீராக. இந்த மாநிலங்கள் எல்லாம் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே, இந்த வியாதியின் தாக்கம் அதிகரித்திருக்கிறது. இயேசுவே நீர் மனம் இறங்கும், நீர் மனம் இறங்கும். எங்களுடைய அந்தமான் நிக்கோபார் தீவின் மேல ஆண்டவரே நீர் மனம் இறங்கும் ஆண்டவரே. கேம்பல்வே முதல் டிக்லிபூர் வரையிலும் ஆண்டவரே, 200க்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே. பலரை நாங்கள் இழந்து விட்டோம் ஆண்டவரே, பலர் ஆண்டவரே ஊழியர்களை இழந்து இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கொடுமையிலிருந்து ஆண்டவரே, இந்த வேதனையிலிருந்து கர்த்தர்களை காப்பாற்றும், இந்த தீவை காப்பாற்றும். இப்படி நாமத்தை மையப்படுத்தும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த தேசத்தை ஆளுகிற ஆண்டவரே தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆளுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கிருபையும் கர்த்தர் தருவீராக. எங்களுடைய தீவை ஆளுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுடைய கவர்னருக்காக ஜெபிக்கிறோம், சீஃப் செக்ரட்டரிக்காக ஜெபிக்கிறோம், டிஐஜிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதன் முன்னணியில் இந்த கோவிட்-19க்கு விரோதமாக ஆண்டவரே முன்கண்ட பணியாளர்களாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்களின் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க உதவி செய்யுங்கப்பா, மெடிசன் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும், உலக நாடுகள்
பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். தேவன் ராஜாதி ராஜாவாய் இறங்கி வந்து அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இவ்வளவு நேரம் நம் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி ஜெபிப்பதற்கு தேவன் நமக்கு கொடுத்த எல்லா நன்மைக்காக, கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த வாரங்களிலே தேவன் நமக்கு நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்தார். நம்முடைய ஊழியர்கள் பலரை நாம் இழந்திருக்கிறோம், உறவினர்கள் பலரை இழந்திருக்கிறோம், நண்பர்கள் பலரை நாம் இழந்திருக்கிறோம். இப்படிப்பட்டதான சூழ்நிலைமையில் இந்த உலகம் என்னவாய் முடியும் என்று ஜனங்கள் கலங்கி தவிக்கிற வேளையில ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான ஒரு மகிமையான வாக்குத்தத்தம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. யோவான் 14 அதிகாரம் 1 வசனத்துல உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு வாக்குத்தத்தத்தை தந்தார் அல்லவா? அந்த வாக்குத்தத்தங்களின் தேவன் உண்மை உள்ளவராக இதுவரை நம்ம நடத்தி வந்தார். கடந்த வாரம் விசுவாசம் கேள்வினாலே வரும் என்று சொல்லி உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். விசுவாசத்தை துவக்குகிறவர் ஆண்டவர் என்று சொன்னேன். விசுவாசத்தை துவக்குகிறவர் மேல நம்பிக்கை வைத்த 100க்கு அதிபதியை குறித்து கடந்த வாரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்த வேண்டுமானால், நாம் தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தை கனப்படுத்த வேண்டுமானால், தேவன் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல எதிர்பார்க்கிறதான ஒரே ஒரு காரியம் கீழ்ப்படிதல். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அது கீழ்ப்படிதல் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் கழுத நிருபம் 11 அதிகாரம், எபிரேயர் 11 அதிகாரம் அதனுடைய 8 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் தேவன் அவனை அழைத்த போது அந்த அழைப்பிற்கு கீழ்ப்படிந்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற ஆண்டவர், நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதான நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு முன் உதாரணமாக தான் வேதத்திலே தேவனுடைய மனிதனாகிய ஆபிரகாமை குறித்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடத்தை கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ஆபிரகாமினுடைய ஆரம்பத்தை குறித்து நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்திலேயே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ என்றார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டதான ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் புறப்பட்டு போனார். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை மட்டும் நம்பி புறப்பட்டு போனதானே ஆபிரகாமை கர்த்தர் கைவிடவே இல்லை. கர்த்தர் கைவிடவே இல்லை. 12வது அதிகாரத்தில் கர்த்தர் சொன்னார், உன் வீட்டை விட்டு புறப்படி என்று. 13ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே பார்க்கும்போது ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாக காணப்பட்டான். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். இந்த கால வேளையில தேவன் பேரில் நாம் வைத்திருக்கிறதான நம்பிக்கை, அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கைகளை வர்த்திக்க வேண்டுமானால் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு இந்த நாட்களில நாம் கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். 22ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவதை நம்ம பார்க்க முடியும். ஆபிரகாமினுடைய வயது முதிர்ந்த காலத்தில் கர்த்தர் ஈசாக் என்கிறதான ஒரு குழந்தையை அவருக்கு கொடுத்தார். அந்த குழந்தையை வளர்ந்து வந்தபோது கர்த்தர் ஆபிரகாமை ஒரு நாள் அழைத்து சொன்னார், உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை எனக்காக
பலியிட வேண்டும், எனக்காக நீ காணிக்கை செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் ஆபிரகாமினிடத்தில் சொன்னார். கர்த்தருடைய வார்த்தைக்கு இங்கேயும் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தவனாய் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு அதிகாலையிலே வேலைக்காரர்களோடு கூட புறப்பட்டு தேவன் தமக்கு காண்பித்ததான அந்த தேசத்தை நோக்கி புறப்பட்டு போனதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். 3 நாள் பிரயாணம் பட்டு போனதானே ஆபிரகாம் தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னதான அந்த இடத்தை கண்டபோது தன்னுடைய வேலைக்காரர்களை அழைத்து சொன்னான், நீங்கள் இங்கே இருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்ப வருவோம். நீங்கள் இங்கே காத்திருங்கள், இங்கே காத்திருங்கள். சோத்திரம். நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் தேவன் எனக்கு காண்பித்ததான அந்த தேசத்திலே போய் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொல்லி விசுவாச அறிக்கையை அங்கு வெளியிடுவதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு தெரியும், நான் என் பிள்ளையை பலியிட போகிறேன். ஈசாக்குக்கு தெரியாது, வேலைக்காரர்களுக்கு தெரியாது, ஆனால் ஆபிரகாமுக்கு மட்டும் தெரியும், நான் என் கர்த்தர் எனக்கு சொன்னதான வார்த்தையின்படி நிறைவேற்ற போகிறேன் என்று சொல்லி பிள்ளையை கூட்டிக் கொண்டு அவன் புறப்பட்டு போகிறான். போகிற வழியிலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான வேத பகுதி, பிள்ளையாண்டனாகிய ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்கிறாப்பா, விறகு இருக்கிறது, கத்தி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, பலியிடுவதற்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டபோது ஆபிரகாம் சொல்கிறான், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அங்கேயும் அவர் கர்த்தரை மட்டுமே நம்பி போனதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொன்னார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையை, அவனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததனாலே எல்லாவற்றையும் கர்த்தரையே சார்ந்து வாழ்ந்தான். ஆகவேதான் ஆபிரகாமை நாம் விசுவாசிகளின் தகப்பன் என்றும் விசுவாசத்தின் தகப்பன் என்றும் நாம் இந்த நாட்களிலே அழைத்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமுடைய விசுவாசத்தின்படி தானும் தன்னுடைய பிள்ளையாண்டான புறப்பட்டு போய் பலிபீடத்தை கட்டி பிள்ளையை பலியிடுவதற்காக அந்த பலிபீடத்தின் மேல் கிடத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. கிடத்திருந்தான் ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டுவதற்காக தன் கைகளை நீட்டி கத்தியை எடுத்தான் என்று வேதம் சொல்கிறது. 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவர் இதோ அடியேன் என்று சொன்னபோது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலங்களில் கர்த்தருடைய பிள்ளையை, ஆபிரகாமினுடைய இருதயம் எந்த அளவு வேதனைப்பட்டு இருக்கும், ஆனாலும் அவனுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்கு நன்மையானதை செய்வார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்றார். இந்த கால வேளையிலே கர்த்தருடைய பிள்ளையை ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது போல இந்த கடைசி நாட்களிலே இருக்கிறதான நீங்களும் நானும் கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிறதான தேவனுடைய வார்த்தைக்காக தேவன் என்ன சொல்லுகிறாரோ அவருடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிவோம். இந்த நாட்களில் கீழ்ப்படிய வேண்டியதான ஒரு கட்டாயத்திலே திருச்சபை வந்திருக்கிறது. அது என்ன தெரியுமா? நாம் நமக்காக அல்லாமல், நாம் நமக்காக வேண்டுதல் செய்யாமல் இந்த தேசத்திற்காக அழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேசத்தினுடைய கொடுமையை பார்த்து கொண்டு நீங்களும் நானும் இனி மௌனமாயிராதபடிக்கு, ஆண்டவரே இந்த தேசத்தை காப்பாற்றும், இந்த தேசத்தை ரட்சியும், இந்த தேசத்தை ஜனங்களுடைய அழிவிலிருந்து, மரணத்திலிருந்து, ஆண்டவரே இந்த கொடிய வியாதியிலிருந்து என் தேச மக்களை காப்பாற்றும் என்று சொல்லி தெய்வ கரத்துல இந்த நாளிலே ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் அதைத்தான் இந்த நாளிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒருவனை தேடினேன் ஒருவனையும் காணேன் என்று சொன்னாரே. இன்னைக்கு சொல்லுவோம், ஏசாயா போல, ஆண்டவரே இது அடியேன் இருக்கிறேன், என் தேசத்திற்காக, என் மாநிலத்திற்காக, என் மாவட்டத்திற்காக, என் தாலுக்காக, என் தீவுக்காக, ஆண்டவரே நான் குடியிருக்கிறதான பட்டணத்திற்காக நான் திறப்பிலே நின்று கொண்டு ஆண்டவரே ஜெபிக்க போகிறேன், ஆண்டவரே திறப்பிலே நின்று கொண்டு ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லி இந்த கால வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளையை, திருச்சபைக்கும் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவருக்கும் ஒரு மகாபெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்தில் நீங்களும் நானும் போராடி ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். போராடுவோம், இந்த நாளிலே ஜெபம் செய்வோம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். தேசம் அழியாதபடிக்கு திருச்சபையை நீ தேவனுடைய சமூகத்தில் திறப்பிலே நில். தேசம்
அழியாதபடிக்கு திருச்சபையை நீ திறப்பில் நின்று கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் போராடி ஜெபம் பண்ணு, உபவாசித்து ஜெபம் பண்ணு. தேவன் நமக்கு ஜெயத்தை தர அவர் வல்லவராயிருக்கிறார். ஆபிரகாம் சொன்னாரே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று. அதே போல ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தம் பண்ணி வைத்தது போல இந்த காலவேளையில நம்முடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிறபடினாலே அவர் சொல்றார், மகனே மகளே உன் ஜெபத்தை நான் கேட்கிறேன். 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இந்த காலவேளையில ஆண்டவரே, ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது போல இந்த காலையில நாங்கள் கீழ்ப்படுகிறோம். எங்கள் தேசத்திற்காக நாங்கள் திறப்பிலே நிற்க போகிறோம். எங்கள் தேசத்திற்காக உபவாசித்து ஜெபிக்க போகிறோம். எங்கள் பட்டணத்திற்காக ஜெபிக்க போகிறோம். எங்கள் மாநிலத்திற்காக ஜெபிக்க போகிறோம். எங்கள் தெருவுக்காக ஜெபிக்க போகிறோம். நாங்கள் குடியிருக்கிற பகுதிகளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ரட்சியும், எங்கள் தேசத்தை ரட்சியும், எங்கள் தேசத்து மக்களை ரட்சியும், அழிவிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் என்று இந்த காலவேளையில நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? கிருபை உள்ள நல்ல பிதாவே, அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுதான் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாம் தான் போகிற இடம் என்னது அறியாமல் புறப்பட்டு போறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டது போல இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியான கிருபையை தாரும். இந்த தேசம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், இந்த தேசம் இந்த கொடிய வைரஸில் இருந்து காப்பாற்றப்பட வேண்டுமானால், இந்த உலக நாடுகள் காப்பாற்றப்பட வேண்டுமானால், திருச்சபை மக்களாயிருக்கிற நாங்கள், ஊழியர்களாயிருக்கிற நாங்கள் திறப்பிலே நிற்க வேண்டுமே. ஆண்டவரே, 2 நாளாகம 7:14 படி எங்கள் பாவங்களை மன்னித்து ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு சேமத்தை வர்ஷிக்க பண்ணுகிற தேவனுடைய சமூகத்தில் வீழ்ந்து கிடக்கிறோம், பாதம் பணிந்து கிடக்கிறோம், மன்றாடுகிறோம். ஆண்டவரே, கண்ணீர் விடிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கதறலுக்கு பதிலை தாரும். சீக்கிரமாய் ஆண்டவரே இதற்கு ஒரு விமோச்சனத்தை உண்டாக்கும். ஆண்டவரே, விமோச்சனத்தை உண்டாக்குவீராக. ஜனங்களுடைய பயங்களை எல்லாம் மாற்றுவீராகப்பா, பயங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, எங்கள் தேசம் இந்த உலக நாடுகள் கொரோனா இல்லாத தேசமாக உலக நாடாக மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய விசுவாச பிள்ளைகள் எல்லாருமேலும் ஆண்டவருடைய கிருபையின் கரம் கொண்டிருக்கட்டும். நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, உடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. சுகபலன் ஆரோக்கியத்தை தாரும். ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் ஆண்டவரே, அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாட்களில் நாங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எங்களுடைய தேசத்தின் ரட்சிப்புக்காக, மீட்புக்காக, காப்பாற்றப்படுவதற்காக நாங்கள் ஜெபிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். நன்மையான வேளை கட்டளையிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட்டாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானம் காவலும் இன்னும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. எதிரிகள் கண் முன்னே இருந்து படைக்கின்றார், எதிரிகள் கண் முன்னே இருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம், புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே